ஜெட் அப்படின்ற லெட்டர் வந்து என்னோட பேரோட தொடக்கத்துலேயோ இல்லை மிடில்லையோ இல்லை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த லெட்டரில் வரக்கூடிய பேர்களை நம்ம வைக்கலாமா கூடாதா சார்? சில லெட்டர் வந்துட்டு இந்துவில் உள்ளவங்க தான் யூஸ் பண்ண முடியும். சில லெட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா கிறிஸ்டினில் கிறிஸ்தவர்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். சிலது வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு என்னது, அவன் அந்த ஏஜுக்கு வரும்போது அடுத்து கல்யாணம் பண்ணுற வயசில் வரும்போது கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணி சரிங்க, கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அப்படி அந்த எழுத்து எதுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி நீங்கள் பயன்படுறீங்களோ, நாங்கள் கரியர் பண்ணுறோம், கரியர் அதாவது கரியர்னா பிஸ்னஸ், அங்கே டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். இப்போ பணிப்பிரதேசம் இல்லாதவங்க அந்த எழுத்தை பயன்படுத்தினீங்கன்னாக்கா எதுக்காக பயன்படுத்திங்களோ அது பாதிக்கும். குளிர் பிரதேசம் உள்ள நாடு எங்கேயோ அவங்க தான் வந்துட்டு இசட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சக்ஸஸ் மட்டும் கிடையாது, பெரிய மேஜர் சக்ஸஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இசட்டில் பேர் துவங்குறவங்க பேர் வச்சுருக்காங்கன்னாக்காவே நடுவில் நம்ம சொல்கிறது நடுவில் தான். அதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. ஃபஸ்ட் லெட்ரு இசட்டிலே பேர் வருது, ஒருத்தர் பேர் வச்சுருக்காங்கன்னா நல்ல புகழ்பெற்ற ஆளாக இருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் தேன்மொழின்னு என்கிட்ட வந்தாவே முதல் பேரை மாற்றிடுவேன். அவங்க ஏன்னா எங்கள் அம்மாவோட பேர் கூட தேன்மொழி சார். இல்லை அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம போட்டு தேன்மொழிக்கு THEN MOZHIன்னு போட்டுருவோம். அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழியும் கனெக்டிவிட்டி இல்லாதது எதுவுமே கிடையாது. தமிழுக்கே அப்படி இருக்குது, ஹிந்திக்கும் அந்த கதை தான். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க சார். அந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு எபிசோடாக வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கோம் சார். அப்படி ஒரு கேள்வி தான் சார் வந்து ஜெட் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கில் வந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு லெட்டர்ஸ். மோஸ்ட்லி வந்து இந்த எழுத்து தொடங்குற பேர்கள் வந்து வைக்கிறது ரொம்ப ரேரு, வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இந்து சமயத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஜெட் அப்படின்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற பேர்கள் வைக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஜெட் அப்படின்ற லெட்டர் வந்து என்னோட பேரோட தொடக்கத்துலேயோ இல்லை மிடில்லையோ இல்லை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை நான் வச்சுக்கலாமா வேணாமா? ஏன்னா வந்து இப்போ ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்றது வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த சமயத்தினருக்கு மட்டும்தான் இல்லை அந்த சமயத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத தாண்டி எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா வந்து இது இருந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த லெட்டரில் வரக்கூடிய பேர்களை நம்ம வைக்கலாமா கூடாதா சார்? ஆமாம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மதம் பயன்படுத்துகிறாங்க ஃபார்மட் நியூமராலஜி, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அனலைசேஷன் எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ணி வச்சுருக்கிறேன். A to Z வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சில லெட்டர் வந்துட்டு இந்துவில் உள்ளவங்க தான் யூஸ் பண்ண முடியும். சில லெட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா கிறிஸ்டினில் கிறிஸ்தவர்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். சிலது வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் மாறி வந்தாலும் அது வேலை செய்யாது அது. அதனால் அதை நான் கனெக்ட் வச்சுருக்கிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி இசட்டுங்கிற எழுத்து வந்து பொதுவாக வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம இந்துஸ்க்கெலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் அவங்க 2 பேருக்கு தான் வரும். ஒன்று முஸ்லீமுக்கு வரும், இல்லைன்னா கிறிஸ்டினுக்கு ஒன்றவங்களுக்கு தான் வரும். ஆனால் அதை தாண்டி நம்மளும் வச்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே நடுவில் வர மாதிரி. ஆமாம், கார்குழலி, இந்த சவுண்டுக்கெல்லாம் இசட்டை பயன்படுத்தி தேன்மொழி அந்த மாதிரி. ஆமாம், தேன்மொழி, கார்குழலி, பூங்குழலி, சிறப்புலகரம் வர்றது எல்லாத்துக்குமே வந்து அந்த இசட்டை உள்ள நம்ம கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து அதை ரீக்கு பதில் இசட்டு HI போட்டாக்கா அது ரீ வந்துடும். ரீக்கு அதுதான் ஜன்னல் மாதிரி தான். நம்ம தமிழ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்கிட்ட ஒரு தமிழ் ஆசிரியர் வந்தார் பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் 38 வருஷம் தமிழ் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று விட்டேன். எனக்கு தமிழில் தான் என் பேரும் அப்படி தமிழ்லே பேசிட்டார். எந்த தமிழில் பேசினா யாருக்கு புரிய போகுது? பஸ்ஸுன்னு சொன்னால் தான் புரியும். பேருந்து இந்த பக்கம் வந்திருக்கேன்னா யாரும் ஒத்துப்பாங்களா? ஏங்க புதுசாக இங்கிலீஷில் பேசிக்க, தமிழில் பேசணும். பஸ்ஸு தமிழ் தான், பஸ்ஸு வந்து அவள் இங்கிலீஷ் இல்லை, அதை பேருந்து தான் வந்து இங்கிலீஷ் நினச்சிக்கிட்டு பஸ்ஸுங்கிறது தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. அது கலோக்கியல் தான். எப்பயுமே வாழ்க்கையில் வந்துட்டு நான் தூய தமிழ்லே பேசுவேன், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கலோக்கியல் அப்படின்னு ஒன்று வரும்போது அப்படி வராது, மிக்சடாக தான் வரும். அது தவறாக இல்லையாங்கிறதுல நமக்கு திறமைங்கிறது இருக்கிறது வேறுங்கிறது வேறு. மற்றவங்களோட நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த பிரயோகத்தை பண்ணும்போது அந்த வார்த்தை பயன்படுத்தினா ஒன்றும் தவறு இல்லை. ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தம் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும்.
அப்போ இசட்டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுனால வந்து சரியா தவறா அப்படின்னாக்கா, பயன்படுத்துறது சரியா தவறா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் எல்லாமே ரிசர்ச் தான். எல்லாமே ரிசர்ச் பண்ணும்போது நாம் அதை பயன்படுத்தக்கூடாது தான் சொல்லுது. நாமனாக்கா அதுக்கு இந்து பயன்படுத்துகிறது அப்படிலாம் கிடையாது. இந்துவாது கிண்டாது எல்லாம் ஒன்று தான் இங்கே. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா சமயமும் ஒன்று தான். குளிர் பிரதேசம் உள்ள நாடு எங்கேயோ அவங்க தான் வந்துட்டு இசட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஏன் சார் பர்டிகுலராக அந்த ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது சொல்கிறீங்க? அது சில நேரத்தில் அது சிலதுக்கெல்லாம் நம்ம லாஜிக்கெல்லாம் தேடினா கிடைக்காது. அது இப்போ சீஸ் இருக்குது, நம்ம சாப்பிட்றோம்ல, இப்போ எல்லாம் சாப்பாட்டை சாப்பிடல சீஸ் சாப்பிட்றோம். நம்ம ஏன் சீஸ் சாப்பிட்றோன்னு யாரும் கேளுங்க, எங்கள் சாப்பாட்டில் சாப்பிட்டா பிடிச்சிருக்கு சீஸ். என்ன கேட்டாக்க நான் காரணம் சொல்லுவேன். சீஸு பனி பிரதேசம் உள்ளவங்க தான் சாப்பிட்ணும், நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அங்கே பனி ஹெவியாக அடிக்கும், நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து அப்படியே உரைய வச்சிரும். அப்போது அவங்க எல்லா ஃபுட்டுலேயும் வந்து சீஸ் சேர்த்து சாப்பிடுவாங்க. ப்ரெட் ஜாம் போட்டாங்கன்னா சீஸ் இருக்கும். எதனாலும் அவங்க சீஸ் இல்லாமல் அவங்க ஃபுட்டு இருக்கவே இருக்காது. அந்த சீஸ் எதுக்குனாக்கா, நீங்கள் திறந்து சீஸ் சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்ல பீஸ் மாதிரி இருக்கும். அது கரெக்டாக பாடிக்குள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்றது பிட்டு பிட்டாக சாப்பிட்டோட அது உள்ளே போய் சீஸ் வந்துட்டு அந்த பிளட்டுக்கு மேலே நம்ம ஸ்கின்னுக்கு மேலே அதை அப்படியே மேலே ஒட்டிக்கிறோம். எல்லாத்துக்கும் சீஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். அப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். ஏன்னா ஹெவி இது பனி பிரதேசம் ஹெவியாக இருக்கிறதுனால சீஸு கட்டாயம் சாப்பிட்டு ஆகணும். ஆனால் நம்ம ஆளுக்கு இங்கே உள்ளவங்களும் சீஸு சாப்பிட்றாங்க. நீங்கள் இங்கே உள்ளவங்க சீஸு சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரத்த ஓட்டம் ஸ்லோவாயிரும். இப்போ அதுக்கு காரணம் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்ட மாதிரி இசட்டுக்கு காரணம் கேட்டாக்கா சிலது லாஜிக்காக வரமாட்டேங்குது. ஏன் பண்ணணுன்னாக்கா எதுக்காகங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஏங்கிறதுக்கு பதில் எதுக்காகன்னு சொல்லிட்டேன். பனி பிரதேசத்தில் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணாதான் அது வேலை செய்யுது. அதை தாண்டி நம்ம பனி பிரதேசம் இல்லாத நாடு எந்த நாடுனாலும் இருக்கலாம். ஸ்வெட்டர்னா குளிர் இருக்கிறது இப்போதான் யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் எங்கே அது யூஸ் ஆகணும்னு இருக்கோ அங்கே தான் யூஸ் ஆகும். சொட்டர் அவ்வளோதான், குளிர் அடித்தா சொட்டர் போடணும். கரெக்டான வார்த்தை. இல்லாமல் போட்டாக்கா அரிசி எடுத்துரும். ஆமாம், இது உண்மை. அதனால் கரெக்டான வார்த்தை. அதுமாரி இங்கே போடக்கூடாது. பனி பிரதேசம் இல்லாது. இப்போ நம்ம நம்ம ஜம்புலாம் போய் பாருங்கள், அது பனி தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. பனி அங்கெல்லாம் லடாக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ ஜம்மு காஷ்மீரே அதே தான், ஃபுல்லாக பனி ஊற்றி விடல் எடுத்துரும். அங்கே நீங்கள் போட்டு தான் ஆகணும் அது. ஸோ அதனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் ஃபுல்லாக பனி தான். வெளிநாடு பனி இருக்குது, அங்கெல்லாம் பயன்படுத்தலாம். சரிங்க, அது இல்லாதவங்க பயன்படுத்தினா எல்லாமே பாதிக்கும். எல்லாமே பாதிக்கும். எல்லாமேனா என்ன? லைஃப்பை பாதிக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். அது சேராது. ஏன்னா அது என்னென்னா, சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு கனெக்ட் பண்ண விட மாட்டாங்குது. டிஸ்டர்ப் பண்ணிடுது. அது ஒரு மனுஷனுக்கு என்னது, அவன் அந்த ஏஜுக்கு வரும்போது அடுத்து கல்யாணம் பண்ணுற வயசில் வரும்போது கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுது. சரிங்க, கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அப்படி அந்த எழுத்து எதுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி நீங்கள் பயன்படுறீங்களோ, நாங்கள் கெரியர் அதாவது கெரியர்னா பிஸ்னஸ், அங்கே டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். இப்போ பனி பிரதேசம் இல்லாதவங்க அந்த எழுத்தை பயன்படுத்தினீங்கன்னாக்கா எதுக்காக பயன்படுத்திங்களோ அது பாதிக்கும். அப்போ அங்கே உள்ளவங்க தான் பாதிக்கணும். அதே நேரத்தில் பனி பிரதேசம் உள்ளவங்களுக்கு அங்கே அந்த பேர் வச்சுக்கிட்டாக்கா சக்ஸஸ் ஆகுமானாக்கா சக்ஸஸ் மட்டும் கிடையாது, பெரிய மேஜர் சக்ஸஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இசட்டில் பேர் தோங்குறவங்க பேர் வச்சுருக்காங்கன்னாக்காவே நடுவில் நம்ம சொல்கிறது நடுவில் தான், அதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. ஃபஸ்ட் லெட்ரு இசட்டிலே பேர் வருது, ஒருத்தர் பேர் வச்சுருக்காங்கன்னா நல்லா புகழ்பெற்ற ஆளாக இருப்பாங்க, ஃபேமஸாக இருப்பாங்க. இசட்டுங்கிற ஒரு ஊர் பேர் இருந்தாவே அதுவே ஃபேமஸ் ஆகிடும். ஒரு ஊர் பேரில் இங்கே இல்லை, நம்ம நாட்டை தான் விட்டுருக்கு, நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் கூட வைங்க, இசட்டில் பேர் வருதுனாக்கா அதுவே புகழ்பெற்ற நாடாயிரும். அங்கே வந்து இசட் வந்துட்டு ப்ளஸ்ஸாகவே கொடுக்கும், அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ப்ளஸ் 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 ப்ளஸ்ஸு. பனிப்பிரதேசம் இல்லாதவங்க இசட்டை யூஸ் பண்ணிங்கனாக்கா அங்கே ப்ளஸ்ன்னு மைனஸாக மாறி போயிடும். ஏன்னா வந்து பொதுவாக வந்து நம்ம பிறந்த தேதியை பொறுத்து தான் நம்மளுடைய எண்கள் வந்து அமையும். அந்த எண்கள் வந்து அப்போ தான் வேலை செய்யுன்றதை தாண்டி ஒரு எண் இந்த பிரதேசத்துக்கு தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து எப்படி நிர்ணயிச்சிங்க சார் இந்த ஒரு விஷயம்? இல்லை, அதுதான் நான் தான் சொல்லிட்டேனே, நம்மளது வந்து நம்ம ஃபார்மட்டினுடைய கான்செப்ட் இப்போ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ரகசியம், இவ்வளோ உண்மைகள், இவ்வளோ சூட்சமத்தையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஆராய்ச்சி தான். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்றுமே விட மாட்டேன். ரூம் போட்டு நம்ம கலவைக்கெல்லாம் கிண்டல் பண்ணலையா, ரூம் போட்டு தான் யோசித்தேன். இன்னும் உண்மை, நான் ஒரு முறை இதுக்குன்னே போட்டுட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு
சிங்கப்பூர் போனால் ஹோட்டலில் தங்கினா ரூம் தானே போடணும், ரூம் போட்டு தான் யோசிச்சேன்னு வச்சு. அதனால் அதில் ஒரு டவுட்டே கிடையாது. சில இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்மல் நியூமராலஜி கொஞ்சம் வடிவம் கொடுக்கறதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. 10 நாளாக போய் அங்கே போய் உட்காந்துட்டேன். ஒன்றுமே யாருமே பார்க்கல. சாப்பிட்றதுக்கு கூட ஹோட்டல்லே வர வச்சுருவேன். ஒருத்தருமே பார்க்கல. ஃபுல்லாக ஹோட்டல் அங்கே ஃபேமஸ் ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் போய் 10 நாளாக தங்கினேன். எதுக்காக சொல்கிறேன்னா அதெல்லாம் உண்மை. அதுக்கு அடிக்கடிக்கு போல் சொல்கிற ஒரு பேச்சுக்கு இந்த ஃபார்மேட்டினுடைய உதயமானது சிங்கப்பூர் தான். அதுதான் ஒரு பெருசு. அது உண்மை. அது அங்கேருந்து தான் அதனுடைய தெளிவு கிடச்சி. உதயம் இல்லை, உதயம்லாம் இங்கே இந்தியாவில் ஆச்சு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தெளிவு வந்துட்டு அங்கே தான் வந்து சிங்கப்பூரில் தான் ஒரு 10 நாளாக உட்காந்து ஒரு வடிவமே கொடுத்தது. அதனால் இசட்டுங்கிற இடத்த வந்துட்டு நாம் நடுவில் பயன்படுத்தினாவே இவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுக்குது. ஆனால் வெளிநாட்டு பணிபிரதேசம் இல்லைன்னா முதல் எழுத்தே இருந்ததுனாக்கா புகழையே கொடுக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி இது எப்படி இதுக்கெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணீங்க? வேறு ஆராய்ச்சி பண்ணுறது தான் நம்ம வேலை. அதை அதுக்கு செய்ய 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 இன்னும் ரகசியம் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் கொடுக்க 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 அவ்வளோ ரகசியம். இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? ஏ டு இசட் இருக்குது. இந்த ஏலேருந்து இசட் வரைக்குமே மனித குலத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் அது ஃபஸ்ட் லெட்டரே இருக்குது. அப்படிலாம் சும்மா எனக்கு ஒரு வேலைன்ற மாதிரி ஏ ஃபார் ஏர், பி ஃபார் பிளட்டு, சி ஃபார் கிளைமேட்டு, டி ஃபார் டெசர்ட். அப்போது எல்லாமே மனுஷனோட கனெக்டிவிட்டி உள்ள லெட்டர் இசட் வரைக்கும் நான் போட்டிருப்பேன். இசட் ஃபார் ஜிங்க்கு, ஜிங்க்குன்னா துத்தநாகம், இதுமாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. யாக்குன்னா அது ஒரு வகையான கிறிஸ்டலு, ஒய்க்கு எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு புக்கில் போட்டிருப்பேன். எல்லோரும் பிரமிச்சு போயிருப்பாங்க. ஏன்னா இப்படி இல்லாமல் கூட யோசிக்கலைங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லாம் வர செய்யும். அதில் அது மாதிரி விஷயம் அது மாதிரி இருக்குது. அதனால் இசட்டுக்கு கண்டிப்பாக அட் எனி காஸ்ட் யாருமே பயன்படுத்தாதீங்க. ஓகே சார். இப்போ இசட் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தேன்மொழி, கனிமொழி இந்த மாதிரி பேர்களில் இடையில வரும்பொழுது பிரச்சனைகள் லைட்டாக கொடுக்க தோண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார். அதுக்கு சொல்யூஷனை எங்களுக்கு கொடுங்க சார். இது வரைக்கும் வச்சு வாழ்ந்துட்டோம், தேன்மொழி கனிமொழின்லாம் வச்சுட்டு அதை மாற்றுறதுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. ஏதாவது அதோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டுன்னு கேட்குறவங்களுக்கு சார். மோஸ்ட் ப்ராப்ளம் தேன்மொழின்னு என்கிட்ட வந்தாவே முதல் பேரை மாற்றிடுவேன். அவங்க ஏன்னா எங்கள் அம்மாவோட பேர் கூட தேன்மொழி சார். இல்லை அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம போட்டு தேன்மொழிக்கு THEN MOZHIன்னு போட்டுருவோம். அது என்னன்னு கேட்டாக்கா அந்த இசட் இதில் வந்து ஒரு பேருனுடைய சீக்ரெட் என்னன்னாக்கா, தேன்மொழி, தேனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃபு, மொழிங்கிறது செகண்ட் ஆஃப் லைஃபு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃபு ஒவ்வொரு மனுஷனுக்கு 37 வயசு, செகண்ட் ஆஃப் லைஃபு அதுக்கப்புறம். அப்போ அவங்களுக்கு தேன்மொழி வச்சாவே பிரச்சனை வந்துருமானாக்கா ஃபர்ஸ்ட்டில் நல்லா போகும், செகண்டில் தொந்தரவு கொடுக்கும். இப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு பேரையும் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேன்னு இருக்குது எல்லா பேருக்கும். அப்போ இசட்டே நான் கொடுக்க மாட்டேன். இசட்டை முதல்ல தூக்கிட்டு அதுக்கு நம்ம போட போகிறோம். என்ன பண்ணுவோம், தேன்மொழிக்கு இசட்டை தூக்கிட்டா மொழி MOLYLIன்னு போட்டிருப்போம், மொழி அப்படின்னு போடுவோம். வேறு வழி. அந்த முதல்ல ஒன்று சொல்ல வந்தேன் இல்லையா, தமிழ்லேயே இப்போ இது யாருன்னா பதில் சொல்லட்டும். அப்போ எனக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் 38 வருஷம் தமிழ் இதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட நான் தமிழில் பேசுங்கிறாரு. நான் அதெல்லாம் பேசலாம் முடியல. நான் சொல்லிட்டு நீங்கள் திருப்பி தமிழே பேச மாட்டேன் பேசுங்கிறாரு, விட்டுட்டேன். அதெல்லாம் சரி. ஜன்னல்னு ஒன்று இருக்குது, ஜன்னலுக்கு தமிழில் எழுத்து என்னன்னு நான் கேட்டேன். அப்படியே மண்டே சொல்லி நான் சொல்லிட்டேன், சாளரம்னு சொல்லாதீங்கன்ட்டேன். சாளரம்ன்றது அது சாளரம் வராது. சாளரம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு மேலே ஒரு உயரமான பில்டிங்கில் மேலே இருக்கும். இந்த ஒரு கட்டணம், ஒரு இது ஜாலி மாதிரி இருக்கும். ஜாலி இல்லையா, அதுக்கு பேர் தான் சாளரம். ஜன்னல் கிடையாது. அது ஜன்னல்னா இதுக்கு ஜன்னலும். இப்போ இதுவே இதுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஜாலி மாரி வைக்கிறோம், பக்கத்தில் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்கள் ஜன்னல் சொல்லுவோமா, அதுதான் வந்து சாளரம். அப்போ ஜன்னலை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. தமிழ் வார்த்தையே இல்லை. எங்கே சொல்லுங்க, எனக்கு தெரியல. அவர் அதை கேட்டோட ஆடிக்கு போயிட்டார். அவர் 38 வருஷம் தமிழ் வார்த்தையார் வேலையா எனக்கு ஒரு செகண்டில் தூக்கி போட்டிங்களேன். இல்லைங்க ஐயா, அது அப்படி கிடையாது. இல்லை எனக்கு தெரியல. உங்களுக்கு நீங்கள் கேட்டு எது சொல்லுங்க. இல்லை அதுக்கு இல்லைன்ட்டார். ஆமாம், ஜாங்கிறது வடமொழி சொல் இல்லையா. இதில் நான் சொல்ல வந்தது என்னன்னாக்கா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழியும் கனெக்டிவிட்டி இல்லாதது எதுவுமே கிடையாது. தமிழுக்கே அப்படி இருக்குது, ஹிந்திக்கும் அந்த கதை தான். அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் காதலர்கள்லாம் ஜன்னல் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஹிந்திக்கும் பொதுவாக வந்து உருது ஒரு மொழி இருக்குது. உருது வந்து என்ன மொழின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து கவிதை மொழின்னு சொல்லுவாங்க. அது ஹிந்திக்கே நிறைய வார்த்தை ஹிந்தி இல்லை. உருதுனுடைய சில வார்த்தை தான் ஹிந்தியில் கனெக்டிவிட்டி இருக்குது. இது பண்டிட்டுங்களுக்கு தான் தெரியும். ஹிந்தி பேசுகிறோம், படிச்சிட்டோம், பேசுகிறோம், பழகிறோம், ஹிந்தியெலாம் நான் எழுதுவேன், படித்தோம், நானே ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியாது.
இப்போ நான் சொன்னது எப்படி சொல்கிறது, இந்திக்கும் வந்துட்டு கனெக்டிவிட்டியான எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா உருது தான். உருது சில வார்த்தை இந்தியோட கனெக்ட் ஆனால் தான் இந்தி. அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அதை அந்த உருது வார்த்தை வேணாத்திக்கு அப்படி வச்சுட்டுனா இந்தியை யாரும் பேச முடியாது, வராது, கனெக்ட் ஆகாது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மொழிக்கும் இன்னொரு மொழி கனெக்டிவிட்டி இருக்குது. அது தமிழில் இருந்தாலும் சரி, சைனீஸாக இருந்தாலும் சரி, பெங்காலியாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு மொழியோடு நம்மளை அறியாமல் அது உள்ளே கனெக்ட் ஆகிடும். அப்படின்னா என்னது, கடவுளாக என்ன சொல்கிறாரு, ஏண்டா நீங்கள் எல்லாம் மனுஷன், எல்லாம் ஒன்று தான், மனிதர்கள், உங்களுக்குள்ள வேறுபாடு மாறுபாடு கிடையாது. இங்கே பாஷைன்னா கூட ஒரு பாஷை இன்னொரு பாஷை கலந்தால் தான், கனெக்ட் ஆனால் தான் நீங்கள் எல்லாம் ஒன்றா இருப்பீங்கன்னு நினச்சி உங்களை நான் அப்படி சேர்த்து விட்டேன். நீங்கள் என்னன்னா அப்படி இருக்க மாட்டேன்றீங்கன்னு நினைக்கிறாரு அவர். கரெக்டு தான் சார். ஏன்னா வந்து ஒரு சின்ன லெட்டர், அந்த லெட்டர் கூட எங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் அது பாசிட்டிவாக இருக்கும், எங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் அது நெகட்டிவாக மாறும். அதை மாற்றுறதுக்கு என்ன வழிமுறைகள், அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பதிவு வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.